டுடே பார்த்தீங்கன்னா ஏஐடி வந்து அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எலிவேட்டர் பவர் ஆஃப் லெவலிங் டிவைஸ், அதாவது ஏஐடி ஆட்டோமேட்டிக் டிஸ்க் டிவைஸ். ஸோ அதோடைய டைப் பார்த்தீங்கன்னா சிஓஐடி, இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ எத்தனை வாட்ஸு, எத்தனை கிலோ வாட்ஸு, ஸோ 7.5 கிலோ வாட்ஸுக்கானது. ஸோ இது பார்த்தீங்கன்னா FUJI CN மாடலோட வரும். ஸோ ஏஐடி பாக்ஸ். ஸோ அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஓப்பன் உள்ள வாலில் சப்போர்ட் ப்ராக்கெட் இருக்கும். ஸோ ஏஐடி வந்து கனெக்ட் பண்ணி வால் சப்போர்ட் ப்ராக்கெட் இருக்கும், 2 ப்ராக்கெட். ஸோ அதில் போல்ட் நட்டு தனியாக கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கேபிள். ஸோ இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா ஏஐடி டு கண்ட்ரோல் பேனல் கனெக்டிங் கேபிள் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனலாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அனதர் பின்னு பார்த்தீங்கன்னா ஏஐடியில் மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து உள்ளே இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ உள்ளே சேஃபாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே பஞ்சு. ஸோ மேலே பாக்ஸ் இருக்குது. ஸோ தனியாக ஒரு புக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் என்ன மாடல், ஸோ எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டாங்க இதில். ஸோ யூசர் மேனுவல். ஸோ இதை பார்த்து நம்ம வந்துட்டு எப்படி அசம்பிள் பண்ணிக்கலாம், வயர் கனெக்ஷன் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கிங்லாம் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன், ஸோ ரிலேட்டட் ஏஐடி, ஸோ அதோடைய மாடல், ஸோ ஸ்பெசிஃபிகேஷன், அதோட சீரியல் நம்பர், ஸோ ரேட்டட் பவரு, ஸோ மேனுஃபேக்சர் டேட், ஸோ எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல்ரெடி நாங்கள் இதை ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு இதுதான். ஸோ அதோடைய நோட், ஸோ இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. என்ன வோல்டேஜ் வருது, ஸோ அவுட்புட் எவ்வளோ போகுது, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ பெட்டில் எவ்வளோ ஒரு சார்ஜ் நிற்கும், ஸோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ அவருடைய ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இதை ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்து என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ இது வெளியே எடுத்தாச்சு. ஸோ ஏஐடி வந்துட்டு அவருடைய ஆன் ஆஃப் சுவிட்ச் பட்டன் பார்த்தீங்கன்னா ஸோ லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இது 0 ஆஃப், 1ங்கிறது ஆன். ஸோ அதே மாதிரி வயருடைய அந்த கனெக்ஷன் பார்த்திங்கன்னா இது. ஸோ அது பெரிய பின் பார்த்திங்கன்னா ஏழில் மாட்டுற மாதிரி இருக்கும். சின்ன பின் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பேனல் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வயரில் இது பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பேனல் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பின்னு பார்த்திங்கன்னா ஏஐடியில் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேல் ஃபீமேல் தான். ஸோ ஃபீமேல் பின் பார்த்திங்கன்னா ஏஐடியில் இருக்குது. ஸோ மேல் பின் பார்த்திங்கன்னா நம்ம வயர் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் மாற்றிக்கலாம். ஸோ ஓகே, இந்த மாதிரி லாக் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ அடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ 4 ஸ்க்ரூ இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு உள்ளே என்னென்ன அசசரிஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு ரிமூவ் பண்ணிடலாம் போல்ட்டை. ஸோ எல்லாம் ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார் யூஸ் பண்ணி நம்ம போல்ட் எல்லா போல்ட்டையும் வெளியே எடுத்துடலாம். ஸோ இப்போ 4 போல்ட்டையும் லூஸ் பண்ணியாச்சு. ஸோ அதை இப்போ அதை போல்ட்டை வெளியே எடுத்துடணும். ஸோ வெளியே எடுத்துடலாம். ஸோ இப்போ 4 போல்ட் எடுத்து தனியாக செப்பரேட்டாக வச்சாச்சு. ஸோ கவர் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. உள்ள என்னென்ன போர்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி, அதோடைய வோல்டேஜ், ஸோ அதோடைய எல்லாமே கொடுத்துருவாங்க. இதுவா ட்ரான்ஸ்ஃபார்மருடைய ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ அடுத்து ரெஜிஸ்டர் இருக்குது. ஸோ டிபிஆர். ஸோ ஏஐடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரெஜிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிஎல்சி போர்டு. ஸோ அந்த போர்டில் எல்லா சஜஷனும் கொடுத்துருவாங்க. இது பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பவர் ஆன் ஆஃப் சுவிட்சோட கனெக்ஷன். ஸோ எல்லாம் NONC தான். ஸோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வயர் காமிச்சிருந்தேன். ஸோ கண்ட்ரோல் பேனல் டு ஏஐடி கனெக்டிங் வயர், அந்த பின்னு மாட்டக்கூடிய இடம் இது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது மேக்னெட்டிக் கனெக்டரு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஏஐடி ஆன் ஆஃப் சுவிட்சு. ஸோ ஏஐடி பவருடைய ஆன் ஆஃப் சுவிட்சு. ஸோ இந்த பேட்டரியோட பவர் வரக்கூடியது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வயரோட கனெக்ஷன், அதாவது
நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து ஏஆர்டிக்கு வரும். ஸோ ஏஆர்டிலேருந்து கண்ட்ரோல் பேனலுக்கு போகும். ஸோ அதுக்கான இன்புட் அண்ட் அவுட்புட்டு தான். ஸோ ஆர்எஸ்டிங்கிறது பார்த்திங்கன்னா இன்புட்டு. ஸோ அடுத்து L1 L2 L3ங்கிறது பார்த்திங்கன்னா அவுட்புட்டு. ஸோ L1 L2 L3 பார்த்திங்கன்னா டேரெக்டாக கண்ட்ரோல் பேனல் போயிடும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிரேக் கேபிள். ஸோ அதுக்கப்புறம் எடுத்து ஸோ இது பார்த்திங்கன்னா இன்புட் அவுட்புட் இதில் கொடுத்துருவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா பேட்ரி. ஸோ 12 volt பேட்ரி. ஸோ 2 பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அடிஷ்னலாக வந்துட்டு பேட்ரி ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு அக்சசரிஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க. ஸோ கவரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த கவரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ மேலே உள்ள கவரை லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிட்டு மேலே அசம்பிள் பண்ணிடலாம். ஓகே, இப்போ மேலே கவர் லாக் பண்ணிடுச்சு. ஸோ 4 ஸ்க்ரூவை வந்துட்டு லாக் பண்ணிவிட்டு போட்டு ஸோ இந்த ப்ராக்கெட் பாயிண்ட் சொன்ன மாதிரி இந்த ப்ராக்கெட்டு வால் சப்போர்ட் ப்ராக்கெட். ஸோ 2 ப்ராக்கெட் லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று. ஸோ மேலே தூக்கு வயது இதான் ரூல் அசஸ்பீஸ் எல்லாமே. ஸோ இந்த ப்ராக்கெட்டை பார்த்திங்கன்னா இந்த சைடில் 2 போல்ட்டு கொடுத்துருப்பாங்க ஏடிலேயே. ஸோ அந்த போல்ட்டில் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடு ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா 2 போல்ட்டு ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ப்ராக்கெட் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் 2 ஹோல் இருக்கும். ஸோ அந்த 2 ஹோலில் வந்துட்டு லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ராக்கெட்டை வச்சு அதில் லாக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம எந்த இடத்துல சாஃப்ட்டுக்குள்ளே அடிக்கிறோமோ ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ 2 சைடையும் சேம் மெஷர்மெண்ட் தாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஏருடைய அன்பாக்சிங் பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.